வணக்கம் குட்டி பிள்ளைங்களா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். கதைக்கு போகலாமா? அதாவது கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை விவசாயி இருப்பானாம். அவன் ஆனால் ரொம்ப கஞ்சமாக இருப்பானாம். யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டானா. ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது வேற, கஞ்சத்தனம் வேற. அவன் ரொம்ப கஞ்சமாக இருப்பானான். அவனோட தேவையை கூட இது பண்ணிக்கிடவே மாட்டானா. அப்போ ஒரு நாள் அவன் கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 1,00,000 ரூபா பணம் கொடுத்து உதவுனேன்னா நான் உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டுவானாம். அப்போ வேண்டி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்ப்பானா, கடவுள் நேரில் வந்துடுவாராம். இந்த பக்தனே உன் வேண்டுதலை கேட்டேன், இந்த 1,00,000 ரூபா பணம்னு கொடுத்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குமா. அப்போ சரி அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டோமே, ஐயையோ தேங்காய் உடைக்கணுமே, என்ன செய்யன்னு சொல்லிட்டு சரின்னு பக்கத்து கடைக்கு போவானா. போய் என்ன பண்ணுவானா, ஐயா ஒரு தேங்காய் எவ்வளோன்னு கேட்பானா. அப்போ கடைக்காரர் சொல்லுவாரான் 5 ரூபானா. ஏப்போ விலை அதிகமாக இருக்கே அப்படிம்பானா. அப்போ கடைக்காரர் சொல்லுவாரான், இந்த பக்கத்து ஊருக்கு போங்க, உங்களுக்கு விலை கம்மியான தேங்காய் கிடைக்கும்னதும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு நடந்தே போவானா. போய் அங்கே உள்ள கடைகளில் போய் ஐயா எனக்கு ஒரு தேங்காய் கொடுங்கன்னு கடைக்கார்ட்ட கேட்பானா. அப்போ கடைக்காரர் சொல்லுவாரான் 3 ரூபா ஒரு தேங்காய் விலைன்னு. ஐயையோ ரொம்ப விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, என்னையா விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. ஒன்று அவர் சொல்லுவாராம், அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, இந்த பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த மரத்தில் நீங்களே ஏறி தேங்காய் பறிச்சுக்கிட்டிங்கன்னா 1 ரூபா தான் தேங்காய் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு நல்ல ஐடியாவாக இருக்க, நம்மளே போய் பறிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். போனோடனே அங்கே பக்கத்தில் ஆறில் நல்ல தண்ணி நிறைய ஓடிக்கிட்டு இருக்குமாம். அப்போ இவன் போயிட்டு அந்த மரத்தில் ஏறவும் தெரியாது இவனுக்கு, புதுசு. சரி 1 ரூபாய்க்கு தேங்காய் வேணுமேன்ட்டு ஒரு ஆர்வத்தில் மடியில் பணத்தை கட்டிக்கிட்டு 1,00,000 ரூபா கடவுள் கொடுத்ததையும் கட்டிக்கிட்டு மரத்தில் தடுமாறி ஏறிடுவாங்க. ஏறிக்கும்போது பெரிய காற்றும் மழையும் வந்துடுமா, பயங்கர புயலும் இதுமா. வந்தோடனே என்ன பண்ணன்னு தெரியாதான், பயங்கர இதில் இவன் தவறி விழுந்துருவானா. விழும்போது என்ன பண்ணுவானா, தென்னை மட்டையை இருக்க பிடிச்சிக்கிடுவானா. அப்போது அதில் கடந்து தொங்கிட்டு இருப்பானாம். அப்போ அந்த வழியாக ஒரு யானை பாகை வந்துக்கிட்டு இருப்பானா, யானையை கொண்டுட்டு. அப்போ இவன் கந்தை என்ன பண்ணுவான், யானைப்பாகை இங்கே வா, என்னை காப்பாற்றினேன்னா நான் உனக்கு ஒரு 10,000 ரூபா தருவேன்னதும் சரின்னு, நான் எப்படி உன்னை காப்பாற்றினேன், நீ உன் யானையை கொண்டுட்டு நேராக எனக்கு கிட்ட வா, அப்புறம் எப்படியாவது என் காலை மட்டும் பிடிச்சி இந்த யானை மேலே உட்கார வச்சிரு, நான் தப்பிச்சிருந்தேன், உனக்கு 10,000 ரூபா தரேன்னு. சரின்னு யானைப்பாகைவன் சொன்ன மாதிரி நேராக யானையை கொண்டு வந்து இவன் காலுக்கு நேராக விட்டுட்டு இவன் காலை பிடிச்சி இழுக்கும்போது யானை நகண்டு போயிருமா. அப்போ இவன் காலை பிடிச்சிக்கிட்டு யானைப்பாகனும் இவனும் தொங்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ யானைப்பாகன் சொல்லுவானா, ஐயா நீங்கள் மட்டையை விட்டுறாதீங்க, நம்ம 2 பேரும் ஆற்றுக்குள்ளே விழுந்துருவோம், அதனால் நீங்கள் அந்த மட்டையை விடாமல் இருக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் தரேன்னு. கந்தனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குமா. ஏற்கனவே 1,00,000, அது கூட ஒரு 10,000 நமக்கு கிடைக்கேன்ட்டு சந்தோஷமாக இருப்பானா. அப்போது அந்த வழியாக ஒருத்தன் ஒட்டகத்தை கொண்டுட்டு வருவானா. அப்போ இவங்க 2 பேரும் அவனை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன்னு 2 பேரும் சொல்லுவாங்களாம். அப்போ ஒட்டகக்காரன் என்ன சொல்லுவானா, எப்படி காப்பாற்றேன்னா எங்களுக்கு நேராக கொண்டு வந்து ஒட்டகத்தை விடுங்க, ஒட்டகத்தை விட்டுட்டு மெதுவாக அந்த யானைப்பாகை காலை பிடிச்சி அந்த ஒட்டகத்தை மேலே வைங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் தப்பிச்சிடுவோம். சரின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் அந்த ஒட்டகத்தை நிறுத்திட்டு யானைப்பாகை காலை பிடிப்பானா, ஒட்டகம் நகண்டு போயிருமா. இப்போ பட்டையை அந்த தென்னை மட்டையை பிடிச்சிட்டு தொங்குதான், அவன் காலை பிடிச்சிட்டு யானைப்பாகன் தொங்குதான், யானைப்பாகன் காலை பிடிச்சிட்டு ஒட்டகக்காரன் தொங்குதான். அப்போ ஒட்டகக்காரன் சொல்லுவானா கந்தனை பார்த்து, ஐயா நீங்கள் அந்த கையை விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு 5,000 ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னா கந்தனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாதான். ஏற்கனவே யானைப்பாகன் 10,000 தாரன்னு இருக்கான், இவன் 5,000, ஏற்கனவே கடவுள் கொடுத்த 1,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி அப்படியே மனக்கணக்கு போட்டு பார்த்துட்டே இருப்பானான். அப்போது கணக்கு கரெக்டாக வராதான். சரி கைட்டு எண்ணி பார்ப்போமேன்ட்டு இப்படி 2 கையை விடுவானாம். கடைசி இவன் எல்லாருமே ஆற்றோட பணமும் போய் இவங்களும் அடிச்சுட்டு போயிடுவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம். நம்ம எப்போவுமே அதிகமாக ஆசைப்படக்கூடாது, புரிஞ்சுதா. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக
வாழ பார்க்கணும் சந்தோஷமாக. சரியா? இந்த கதை பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம்.